அனைத்து நல்லுறவுகளுக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் எக்ஸ்பேட்ரியேட் தமிழன். நம்ம இன்னைக்கு ஆட்டு குடல் குழம்பு செய்ய போகிறோம். குடல் குழம்புக்கு தேவையானலாம் என்னென்னு பார்ப்போம் வாங்க. ஆட்டுக்குடலை சுத்தம் பண்ணி வேக வச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் 2 தக்காளி, கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, கருவேப்பிலை ஒரு கொத்து, 5 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராமு. வெல்முருகன் மசாலா என்னென்ன இருக்குது சொல்லுங்கள். 2 துண்டு பிரிஞ்சி இலை, கடல் பாசி, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள். ஓகே, தேங்காய் கீரி வச்சுருக்கோம் அரைக்கணும். ஆமாங்க, அது கடைசி. ஓகே, இப்போ நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆமாங்க. செக்கில் ஆட்டின சுத்தமான நல்லெண்ணெய். சவுதி அரேபியா கிடைக்காதுன்னு ஊரில் எடுத்து வந்தீங்க. ஆமாங்க. சரி, இப்போ என்ன சூடாயிடுச்சு, என்னென்ன போடுறீங்க வெல்முருகன்? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை எல்லாத்தையும் போட்டாச்சு. ஓகே, இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். ஆமாங்க, குடல் கறிக்கு ரொம்ப சின்ன வெங்காயம் சேர்த்தா நல்லது. சரி, இப்போ என்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஆமாங்க, பச்சை மிளகாய் சேர்க்குறோம். எத்தனை? 5 பச்சை மிளகாய். இந்த ஒரு பச்சை மிளகாய் பாக்கி இருக்கு. சரி, பச்சை மிளகாய் பொரியுது. சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிப்போம். சின்ன வெங்காயம் எவ்வளோ? 150 கிராம் இருக்கும்ல அது? சரி, நல்லுள்ளங்களே, 10 ரியாலு, நம்ம ஊர் காசுக்கு 200 ரூபா. வாஷிங் மிஷினில் துணி போடும்போது சேர்த்து போட்டேன், இப்போ தான் எடுத்தேன். இது அப்படியே அடுப்பு ஓரத்தில் காய வச்சிடும். அப்புறமா வெங்காயம் நல்லா பொண்ணூரில் வர்ணிங்க வந்துருக்கு. சரி, இந்த ஸ்டேஜில் ஒரு கருவேப்பிலை போட்டுப்போம். ரைட்டு, கருவேப்பிலையை போட்டாச்சு. ஆட்டுக்குடல் குழம்பு வந்து நல்ல நிலை சமைச்சா நல்லது. ஆமாங்க. 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கின பிறகு முருகன் சொல்லுங்கள் ராஜா. அன்னைக்கு கால் வலிக்குதுன்னா ஆட்டுக்கால் பாய வச்சு கொடுத்தீங்க, கால் வலி தேவலாம். இன்றைக்கி வயிறுலாம் வேக்காலமாக இருக்குது வேல்முருகன் சொன்னேன். உடனே வயிறு புண்ணாக இருக்குன்னு சொன்னீங்க. அதனால் இன்றைக்கி வந்து ஆட்டுக்குடல் செஞ்சு கொடுக்குறீங்க. சரி, ஆட்டுக்குடல் செஞ்சால் எல்லாம் சரியாயிடுமா? நல்லா இருக்குமா உடம்பு? குடல் சாப்பிட்டோம்னா வயிறில் உள்ள புண்ணு குறையுன்னு ஊரில் உள்ளவங்க எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லியிருக்காங்க. சரி, அதனால் உங்களுக்கு செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாருங்கள். சரி, இல்லை ஆட்டுக்கறியே ஒரு மருத்துவம் தான் சொல்லுவாங்க, அப்படிதான்ல? ஆமாங்க. சரி, கூட கொண்டு வச்சேன். எப்படி ஆட்டோட ஒரு தனி பாகமும் ஒரு மருத்துவ குணம் கொண்டது தான். சரி, இப்போ வந்து தக்காளி சேர்த்துப்போம். சரிங்க. ஏன் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி விடக்கூடாதா? கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மலப்பு தான். அப்படியா? சரி, அது எதுனா நம்ம பெருசு வச்சா கட் பண்ணி போடுறோம். அதில் உள்ள தண்ணி இருக்குல்ல, சின்னதாக கட் பண்ணும்போது தண்ணி பிளேட்லேயே போயிடும். அதுக்கு தான் பெருசாக கட் பண்ணி போடுறது. ஏற்கனவே குடல் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சமாக போட்டு ஆட் பண்ணி இந்த தக்காளி நல்லா வேகிறதுக்காக போட்டுக்கிறோம். சரி, வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுப்போம். கொத்தமல்லி அந்த ஃப்ளேவர் நல்லா எடுத்து கொடுக்கும் கிரேவிக்கு, அதுக்காக கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அரை கைப்பிடி சேர்த்துட்டீங்க. ஆமாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூனு. கரம் மசாலா, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூனு. குழம்பு தூள் வீட்டில் அரைக்கிறது. அதில் மல்லி, மிளகாய், மஞ்சள் எல்லாம் சேர்ந்துருக்கும்ல? ஆமாங்க. ஓகே, 2 ஸ்பூன் போட்டீங்க. ஆமாம். கரம் மசாலா 1 ஸ்பூனு, இது 2 ஸ்பூனு. வரேன். ஓகே, ஸ்டார்ட். மசாலா நல்லா செட் ஆகிடுச்சு. வேக வச்ச குடலை சேர்த்துக்கிறோம். இது ஒரு ஆட்டோட குடலா? ஆமாங்க. சரி, அடுப்பு சிம்மில் வச்சுக்கணும். நண்பர்களே, இந்த பதிவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் சுவையான குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நல்லபடியாக சூப்பரான குடல் குழம்பு செஞ்சு வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வளர்ச்சி அடைவோம். எங்களோட வளர்ச்சிக்காக உங்களோட நண்பர்களுக்கு இந்த பதிவுகளை ஷேர் பண்ணி விடுங்க.
இது குடல் வேக வச்ச தண்ணி. அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே அந்த மசாலாலாம் செட் ஆகினா ஓகே, குழம்பு ரெடி. 15 நிமிஷம் செட் ஆகணும். செட் ஆன பிறகு தேங்காய் அரைச்சி ஊற்றணுமா? ஆமாங்க. சரி, இப்போ அப்படியே இருக்கலாம். மூடணுமா அதை? அப்படியே இருக்கும். மூடலாம் வேண்டாம். அப்படியே இருக்கணும். அப்படியே இந்த தண்ணி கொஞ்சமாக விட்டு அப்படியே சிம்மில் இருக்கணுமா? ஆமாங்க. சிம்மில் வச்சு இப்படியே இருந்துடணும். ஆமாம். ஓகே. இப்போ நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதால எங்களுக்கு கிரேவியாக வேணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். சரி, வைக்கிறோம். இது எவ்வளோ நேரம் வேக வைக்கணும்? ஒரு 15 நிமிஷம் மேக்ஸிமம் எல்லாம் வச்சா எல்லாம் செட் ஆகிடும். சிம்மில் வைக்கணுமா? சிம்மில் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சா போதும். சரி, மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் கொதிக்க விடணும். ஆமாம். ஒரு கொதி வரணுமா? 2 கொதி வந்தால் மதி. சரி, கொதி வந்து ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றணும். ஆமாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ கொதி வந்துட்டுருக்கு. கொதி வந்து அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே மேலே தனியாக வருது. ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம தேங்காய் இதெல்லாம் அரவையெல்லாம் சேர்த்து இறக்க வேண்டியதான். வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அரை மூடி தேங்காய், சோம்பு அரை ஸ்பூனு, கசகசா கொஞ்சோண்டு ஒரு 2 இன்ச்சு அளவுக்கு. சரி, இப்போ சேர்த்து அரைக்க போகிறோம். ஆமாங்க. சரி, அரைங்க. வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்ச காய வச்சுருந்தோம். அடுப்பு சூட்டில் நல்லா காஞ்சிருச்சு. காசை நம்ம எடுத்து பர்ஸில் பத்திரமா வச்சுப்போம். இதாங்க சவுதி 10 ரியால் நோட்டு. எல்லோரும் பார்த்துருவீங்க, உங்களுக்கு ஒரு முறை நாங்கள் காட்டுறோம். இது 2 ரியால் 40 ரூபா நம்ம காசுக்கு. என்னன்னாலும் பிரிஞ்சு செட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை சேர்த்துப்போம். ஆமாங்க. தேங்காய் அரைச்சி கரெக்டாக 2 நிமிஷம் தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் சிம்மில் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கணும். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அப்படியே கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி விட்டு யாரை ஆஃப் பண்ண வேண்டியதான். நமக்கு சுவையான ஆட்டுக்குடல் கிரேவி ரெடி. ஓகே, சாப்பிட்டுட்டு ரிசல்ட் சொல்லுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. குடல் எப்படி சுத்தம் பண்ணுறது லாஸ்ட்டு 1 நிமிஷத்தில் ஃபுல் வீடியோ இருக்குது, பாருங்கள். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. லாஸ்ட்டாக பெப்பர் தூளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சுங்க. கொத்தமல்லி தூணும், அதுக்கப்புறம் பெப்பர் தூளை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான். வாங்க சாப்பிட்லாம். நம்ம கூட்டாளி 2 பேர் வந்திருக்காங்க. இப்போ குடலை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. தீரஜ் எப்படி இருக்கு மச்சான்? எப்படி இருக்கு? எரு കുറച്ച് വേണം. എരു കുറവായിട്ടുണ്ട്. തേങ്ങാപ്പാൽ ഒഴിച്ചിട്ടുണ്ട്. നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ടല്ലേ? ഓക്കെ ഓക്കെ. റൊട്ടി സാപ്പിടാ. അവിടെ റൊട്ടി എടുത്തുകൂടാ. ആ സൂപ്പർ അല്ലേ? ഞാൻ കഴിച്ചിട്ട് പറയാം. അപ്പോൾ ചോറിൻ്റെ കൂടെ കഴിച്ചിട്ട് നോക്കാം. ചോറും കൂടെ ചേർത്ത് കഴിക്കുമ്പോൾ ഇങ്ങോട്ട് നോക്കാം. ഒരു പീസ് എടുത്തിട്ട് ചോറ് കഴിക്കുമ്പോൾ നല്ല ടേസ്റ്റ് അല്ലേ? ഓക്കെ, കുറച്ചും കൂടെ ടേസ്റ്റാണ് ചോറിന് കഴിക്കുമ്പോൾ. അപ്പോൾ രാജയുടെ ചാനലെല്ലാം സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം. അപ്പോൾ നമ്മുടെ ചാനൽ എക്സ്പാട്രിയേറ്റ് തമിഴൻ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്യണം, ഷെയർ ചെയ്യണം, വീഡിയോ എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യണം. ഇനിയും നിങ്ങൾക്ക് ഇതുപോലുള്ള നല്ല നല്ല വീഡിയോസ് കാണാൻ പറ്റും. എല്ലാവരും സപ്പോർട്ട് ചെയ്യാം. குடலை கவனமாக க்ளீன் பண்ணணும். குடலை க்ளீன் பண்ணுறது தான் முக்கியமே. குடலை நல்லா எடுத்து நம்ம வெத்தலைக்கு பார்க்க போகிற சுண்ணாம்பு எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிங்க. அப்ளை 4 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு குடலை நல்லா துணி துவைக்கிற மாதிரி நல்லா கசக்கி நல்லா புழிஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க அந்த சுண்ணாம்பில். அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்துகிட்டு சுரண்டிங்கன்னா அந்த மேலே உள்ள அழுக்கு ஃபுல்லாகவே க்ளீன் ஆகி நல்லா வெள்ளையர்னு வந்துடும். நைஃப் ரொம்ப அழுத்தாமல் மேலாப்பில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துங்க. இது வந்து குடல் பைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சிறுகுடல். சிறுகுடலை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துங்க. அலசி எடுத்துகிட்டு ஒரு கம்பியோ இல்லை தென்னை சீவோ எடுத்துகிட்டு உள்ளே விட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே அந்த குடலை அப்படியே பிரட்டிங்க. உள் பக்கமாக பிரட்டி எடுத்துருங்க அந்த கம்பியில் விட்டுட்டு.
விரட்டி எடுத்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கிங்க. க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா போல் க்ளீன் ஆகிடும். நல்லா தண்ணியில் போட்டு அலசி எடுத்துங்க. அதுக்கப்புறம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு 20 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அந்த குடல் வேகட்டும். அதுக்காக நல்லா கொதிக்க விட்டு நல்லா பக்குவமாக எடுத்துக்கங்க. மீதி இருக்க தண்ணியை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ தாங்க குடல் க்ளீன் பண்ணுறது. கவனமாக பார்த்து நல்லா போல் க்ளீன் பண்ணுங்கள். நல்லா சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக இருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களோட வளர்ச்சி. மிக்க நன்றி.